ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? திருப்தியாக இருக்கீங்களா? திருப்தியாக இருக்கீங்களா? இது 5வது எபிசோட் நான் பேச போகிறேன். கர்த்தர் திருப்தியாக்குவார் என்று. இதெல்லாமே பியோர் தேவனுடைய வார்த்தை. அப்படி எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் கேளுங்க. இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியம். எல்லா சீரீஸும் முக்கியம்தான். இது ரொம்ப ப்ரொஃபட்டிக்கலான ஒரு சீரீஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. தேவன் எந்த நேரத்தில் எதை கொடுப்பாரோ அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் தராரு. ஸோ ரிசீவ் இட். அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணுங்கள். திரும்ப போய் கேளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி ஆவார்கள். யார் திருப்தியா இருப்பாங்களா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். நிறைய திருப்தி இருக்கு. இது ஒரு அல்டிமேட் திருப்தி. இது ஒரு மேலான ஒரு விஷயம். எது நீதி? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிலாம் சொல்ல பார்த்துருக்கு இல்லையா? பார்க்குறோம். அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. நீதினா என்ன? நீதினா ஜட்ஜ்மெண்ட். எப்படி? நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்கும், அப்படி தானே? அங்கே அநீதியாக கிடைக்கும் இல்லையா? அப்போ நீதி எங்கே கிடைக்கும்? நம்ம இப்போ ஒரு காரியத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு இழந்துட்டீங்க, அல்லது இழக்க நேரிட்டது, இன்னொரு ஆள் அதை பறித்து போட்டார்கள் அப்படின்னா நீங்கள் உடனே எங்கே போவீங்க? நீதியை கேட்கறதுக்கு முதல்ல பெரிய ஆள்கள்கிட்ட போவீங்க இல்லையா? கடைசியாக எங்கே போவீங்க? கோர்ட்டுக்கு போயிடுவீங்க இல்லையா? இது எனக்கு உரியது, இந்த சொத்து, இந்த காரியம் எனக்கு உரியது இதுன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட் கரெக்டான முடிவை சட்டப்படி உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? கொடுக்குமா கொடுக்காதா? அதுக்கு பேர் தான் நீதி. அந்த நீதி யார் இந்த பூமியில் உங்களுக்கு தந்திருக்கிறார்னா, உங்களை அழைத்து வந்தவர் இந்த பூமியிலே உங்களை 100க்கு 100 உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பர்ஃபெக்டா உங்க பேர்ல ஸ்பெஷலா எழுதி முத்தரித்து கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த நீதியின் மேல் பசி வந்துருச்சுன்னு வைங்களேன். எப்படி நம்ம ஆளுங்களுக்கு பசி வரும்? சிலவங்களுக்கு எப்படி வரும்? மணி 1 ஆச்சா பசிக்குதுன்னு வாங்க. அது வியாதி. 1 மணிக்கு சாப்பிடணும் கரெக்டாக. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இடைவெளி விட்டு ஒரு காலையில் ஒரு 4 மணி நேரம் கேப் விட்டு பசி வர்றது ஓகே, நல்ல பசி. ஆனால் சாப்பாடை கண்ட உடனே பசி வந்துடும் சிலவங்களுக்கு. காணலைன்னா அதல்ல. எப்பொழுதுமே தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு நோக்கத்தோடு இங்கே நிறுத்தி இருக்கிறார். என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. I am special for something here. இந்த பூமிக்கு நான் ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷல் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நோக்கத்தை நான் நாடிக்கொண்டிருக்கிறேன், அதை தேடுகிறேன். என்னை அழைத்தவரிடத்தில் அது இருக்கிறது என்பதை நீ தெளிவுபடுத்தி எப்பொழுதும் அதுல வாஞ்சையா இருக்கிறேனா? பசி. அதுக்கு பேர் என்னது? சரியான பசி. நீதியின் மேல். அந்த நீதினா வேற ஒன்றும் இல்லைங்க. தேவன் உங்கள் மேலும் என் மேலும் அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வாக்கு தத்தங்களை நம்முடைய நெத்தியில பதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதியின் மேல பசியா இருக்கணும் உங்களுக்கு. திடீர்னு உங்களுக்கு ஒரு பணம் தேவை. இப்போ பொதுவாக எப்படி நீங்க பசி வரும் உங்களுக்கு? திடீர்னு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க, ஐயோ எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு வேணும் அப்படின்றது. அதை தான் நீங்க நினைக்கிறீங்க பசின்னு. கவனமா கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்க அனுபவிக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற அதெல்லாம் உண்மையான பசி. யதார்த்த பசியை நீங்க யதார்த்த பசியை அனுபவிச்சீங்கன்னா யதார்த்த சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க காலையில் புறப்பட்டு ஒரு காரியமா போறீங்க.
ஒரு புருஷன் போறாரு வீட்டுல இருந்து, மனைவி சரியா புரிந்து கொண்டு, எப்படி சொல்லுங்க, அவர் போகிற இடத்தை, எங்கெங்க போறீங்க, என்ன காரியத்துக்குங்க போறீங்க, சரிங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த ஆள் போகிறதுக்கான எல்லாம் பர்ஸு, செப்பலு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, மத்தியானம் ஃபுட்டு, சாயங்காலத்துக்குள்ள ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சாயங்காலம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே என் புருஷன் வெளியில் போய் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஹைஜீனிக்காக நானே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பக்காவாக ஷெட்யூல் போட்டு அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பதற்கு பேர் தான் நீதி. போமா அங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க, அங்கே இங்கே போய் சாப்பிட்டு போயிங்க அப்படின்னா அது நீதி இல்லை. அது ஒரு வகையான புரிஞ்சா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் அவருக்கு போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாதா? ஏன் வாய் இருக்குல்ல, வக்கனையா ஏன்ட்ட பேச தெரியுதுல்ல, ஏன் வக்கனையா போய் அவன்கிட்ட டீ சாப்பிட தெரியாதா? நம்ம ஆளுங்க இப்படிதான் நீதியை பேசுவார்கள். எப்படி? அட்டென்ஷன். ஓ இது அட்டென்ஷன் இல்லையோ, ஸ்டாண்டர்டிஸ். இது இல்ல நீதி. எது நீதி என்றால் நிக்லின். எது நீதினா, இப்படி கத்துனதுக்கு பிறகு பேசுறது நீதி இல்லை, கத்துறதுக்கு முன்னாடியே நடத்தணும். பார்த்தீங்களா, அவன் ஏற்கனவே நடத்தப்பட்டபடினாலே ஆஃப் ஆயிட்டான், இல்லைன்னா ஆஃப் ஆயிரு, அது நீதி. புரியுதா உங்களுக்கு? அப்போ எது நீதினா, நீங்க பாக்குறீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு தேவை வருது, தேவை வந்த உடனே அதுக்கு குறுக்கு மறுக்கா ஓடி எப்படியாச்சும் இந்த காரியத்தை நிறைவேற்றிடணும் அப்படின்னு நீங்க ஓடுகிறது நீதி இல்லை. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அதுதான் நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். என்னது சொல்லுங்க, மற்ற இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம ஆளுங்க இதெல்லாம் பார்க்காம எங்க போய் தேடுவாங்க? பிரச்சனை வரும்போது கேட்டியாடின்னு பக்கத்து வீட்டில் அவன் அந்த காலத்தே சிலவங்க ஃபோன் பண்ணாலே இவன் ஏதோ கேட்கதான் கூப்பிடுறான், மொத்தத்தையும் வாங்கியாச்சு, இனி என்னையே தான் பிழிஞ்செடுக்கணும், என்னத்துக்கு கூப்பிடுறான், என்ன ஹல்லேலூயா. அதல்ல, அது நீதி அல்ல. அப்படி நீங்க கேட்டால் கூட உங்க தேவைகள் பூர்த்தியாச்சா இல்லையா? நீங்க கடைசி நேரத்தில் போய் ஐயா அவங்க எங்களுக்கு நாளைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, மக்களே லீவு கட்டணும், ஏதாச்சும் இருக்கா? இருக்கு மக்களே, என்ன காலையில் நாளைக்கு கேட்கும், நாளைக்கு போட்டுடலாம், 12 மணிக்கு 12 பங்க நடிச்ச உடனே எடுத்துருவான், எனக்கு டியூ அப்படி ஆக்கணும். புரியுதா? காரியம் வாய்க்கும், ஆனா டென்ஷன், தேவையில்லாத மன உளைச்சல், டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் உலக மனுஷன் எல்லாரும் செய்யறான். கவனமா கவனிங்க. உன் டியூ 15ஆம் தேதி கட்டணும்னா இந்த 15ஆம் தேதி இருக்கணும். எந்த 15ஆம் தேதி? முந்தின 15ஆம் தேதி இருக்கணும். புரியுதா? அது நீதி. அலைந்து என் ஜனம் அலைந்து தெரியாதுன்னு இருக்கு, தேவ நீதி. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னா நீதி. நீ குறைவை இந்த பூமியில காணவே மாட்டாய் என்ற அர்த்தம். அந்த நேரத்துக்கு கேட்டல, என்ன தாரை என்ன நாய தார, ஏய் இதுக்கு ஒண்ணு அழகில, இதுக்கு கிடையாது நீ வந்திருக்க. நீ எப்பொழுதும் டிஸ்டர்பன்ஸே இல்லாம தேவனுடைய உறவு. நான் சொல்லட்டுமா,
இப்போ உங்களுக்கு புரியும். திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சு, காசு இல்லை, தேடுறீங்க, கூப்பிடுறீங்க, 2-3 பேருக்கு கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவன் ஆயத்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை, இப்போ தேவனை விட்டுரும். திடீர்னு ஒரு தேவை வந்துச்சு, காசு இல்லை, நீங்கள் அலையிறீங்க, தேடுறீங்க அப்படின்னா என்ன சம்பவம் அதில் மேட்ரு வருதுன்னா, நீங்கள் தேவனுடைய உறவை விடுறீங்க. தேவ பிரசன்னத்துல சபையில இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு கால், இதாவே நான் ஆவியானவரோடு இருக்கிறேன், ஏன்னா நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, அதனால தான் ஃபோன் எடுத்தேன். சிலவங்க எப்படி ஃபோன் எடுக்கிறது? சபைக்குள்ள வந்துட்டேன், ரபா சண்டல மாட்டிலியான் ரபுல் கேரேனே மாஷிஞ்சலா. பிதாவாகிய தேவனே என்ன வேண்டும்? நான் ஆவியானவரோடு நான் இங்கே இணைந்திருக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டபடினால என்னை வெளியே வந்தேன். இதை உங்களுக்கு புரியும்படி சொன்னேன். இப்போ உங்க லைஃபுக்கு வாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, பணம் தேவைப்படுது, அல்லது ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, உங்களுக்கு இல்லை. 2 நாள் அதுக்காக ஓடுறீங்க, நீங்க 2 நாளும் தேவ உறவை விட்டுட்டீங்க. ஆனா சம்பவம் கரெக்டா இருக்குது. எப்படி சம்பவம் ரெடியா இருக்கு இல்லையா? நீங்க ஒரு அதிகாரின்னு வைங்க, நீங்க ஒரு மோடி ஐயா, நீங்க ஒரு யாரா இருக்கீங்க? நீங்க நினைக்கிறீங்க மோடி ஐயா பயங்கர கஷ்டத்தில் இருக்காருன்னா, அப்படியா? ஒரு கஷ்டம் இல்லை. 10 லட்ச ரூபா சட்டை போடணுமா, 25 லட்ச ரூபா சட்டை போடணுமான்றது ஐடியாவில் தான் அவர் இருப்பார். அதுவே அவர் ஐடியா கிடையாது, வரிசே இருக்கும். அப்படியே ஒரு டின் 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 உஸ் உஸ் ஷெட்யூல், எல்லா லைஃப் முழுவதும் ஷெட்யூல். புரியுதா? அங்கங்கே போய் தியானம் பண்ணிக்கிட வேண்டியதான். என்னது? அவ்வளோதான். ஏல ஒரு பிரதமருக்கு எப்படி சுதந்திரம் இருக்கிறதோ, அது பிரதமரை விட பெரிய சாக்கியத்தை தேவனை நம்புற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தினதா உண்மை. அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. நான் ஓடுனேங்க, வேலை பார்த்தனாக்குங்க, கர்த்தருக்கு காணிக்கை வச்சனாக்கு. நீ வைக்காம போ, வேலை பாரு, பார்க்காம போ. நீ ஏன் தெரியுமா சொல்லிட்டே இருக்கிற? கர்த்தருடைய கிருபையினால நான் வேலை பார்த்துட்டு பிஸி பாருங்க அப்படின்னு நீ சொன்னாலே இது வேற. வேலை பிஸி தான், ஆனா 24 மணி நேரம் என் அப்பனோட உறவுல இருக்கிற. அப்பொழுது நீ பிரச்சனைகளோடு செலவழிக்கிற நேரம் குறைவாகும், தேவனோடு நிறைய 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 நேரத்தை செலவிடுவாய். நீதியின் மேல் பசிதாகம் உண்டானால் நீ தேவனோடு செலவிடுகிற நேரம் அதிகமாகும். ஹல்லேலூயா. ஒரு கால் வந்ததுங்க, சபைக்கு ரெடியாகி நின்ன பார்த்துக்கிடுங்க. ஒரே ஒரு கால். என்ன? பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து விட்டார், அறியாமல் வந்தாரோ என்னவோ. சில வேளைகள்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுங்க. என்னை கூட சேர்த்தா சொல்றேன். சிலவங்க நடுராத்திரி போன் அடிப்பாங்க. எப்படின்னா போன் அடிக்கிறது ஒரு சாதாரண மேட்டரா இருக்கும். ஆனா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரை மலை பிளந்து விட்டது, காட்டாற்று வெள்ளம் புரண்டு விட்டது. அப்ப என்னையும் சேர்த்து தானடா தூக்கும் அது, இல்லையா? நம்மளையும் சேர்த்து தானே தூக்கணும், இல்லையா? பிரச்சனை உண்மைதான், நீ சந்திக்கிற பிரச்சனை உண்மைதான். இது போராட்டமான உலகம்தான், இது வியாதி பிடிச்ச உலகம்தான், இது பிரச்சனை பிடிச்ச உலகம்தான், இது கேடும் திருக்கும் உள்ள உலகம்தான். ஆனால் கர்த்தர் ஒன்ன சொல்லியிருக்கிறதுனா, நீதியின் மேல் பசிதாக மாறு. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கோடா கோடியாய் பெறுவாய். இதுலதான் இருக்கணும். என்ன எங்க இருக்கணும்? அங்க நிக்கணும், வேறுண்டணும். அல்லாம நம்ம என்ன செய்வோம்? புரியுதா? சிலவங்களுக்கு
இந்த விசுவாசத்துல ஏற்ற இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க கல் இல்ல, கல் இல்ல, எங்களுக்கு என்ன என்ன பேசுறிய? கல்லு கல்லா தானே இருக்கும், வேற பேசுங்க அப்படின்றீங்களா? நீங்க அப்படி இருப்பது நல்லதா? நீங்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாய். அதான் வாக்குத்தத்தம், உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை மாதிரி இல்லையே. பிரச்சனை வரும்போது அசைறீங்களே, போராட்டம் வரும்போது அசைறீங்களே, வியாதி வரும்போது அசைறீங்களே. அதுக்குதான் நீங்க ஏற்கனவே தேவனுடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமேன் போடுறதுல இருக்கணும் பாருங்க. ஒரே ஆமேன் மட்டும் கேட்டுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒருத்தன் தீர்க்க தரிசனத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கிறான்னு வைங்களேன். ஏதாவது ஒரு பாஸ்டர் வந்து, பிரதர் இன்னைக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணாரேங்கி, எப்படி என்னதுக்கு? அதான்டா தினமும் உனக்கு நீதியை சொல்லிட்டே இருக்கிறாரு, வாக்கு தத்துவத்தை வாரி வாரி அள்ளுகிறாரு. அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஷாகாரிபா லகாரிபா சிஸ்டர் எழும்புங்க, எழும்பண்டா உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்கு இப்படி இவ்வாறாக பேசுகிறார். சிலவங்களுக்கு தீர்க்க தரிசனமே சொன்னாலும் யாராவது உள்ள. தேவனுடைய கடைசி ஆயுதம் தான் பேர் சொல்லி அழைத்து உங்களுக்கு காரியத்தை வலித்து கடைசி ஆயுதம் வர வழி இல்லாமலாம் சொல்றாரு. ஆனால் தினமும் திறந்து விடுறாரு. இந்த வாயிலிருந்து வருது இல்ல, கர்த்தருன்னு வாலாக்கம்மா தலையாக்குவார். இதை ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வால் நல்ல நீளும். முதல்ல நல்லா இருந்து என்ன கண்டு நல்லா பயந்துடும். வால் இருக்குதே நீண்டு. இப்ப இவன் எங்க போறானோ அங்க சரியா இருக்க முடியாது. ஏன்னா வாலு சுருட்ட முடியாத அளவுக்கு நீண்டாச்சு. சூப்பர்ல. நமக்கெல்லாம் வால் வச்சிருந்தா என்னன்னு நினைச்சு பாருங்க. நினைச்சது இல்லையோ? ஒரு வால் ஒரு 25 அடிக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், பைக் ஓட்ட முடியாது, கார்ல ஒரு கார் வாங்க முடியாது, பஸ்ஸில் இவனை மட்டும்தான் ஏற்றணும். எல்லா செயலோடையும் சுற்றி பணஞ்சு கிடக்கும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீதியின் மேல் பசிதாக இல்லைன்னா கண்ட கழுதையெல்லாம் வளரும் பாருங்க. வளர்ந்த பிறகு ஆண்டவரை முறிக்க முடியல, ஆண்டவரே. அப்பதான் வக்கனைய ஜெபம் பண்ணுவாங்க. பள்ளிக்கெல்லாம் வாழை முறிக்கிறீங்க இல்லையா ஆண்டவரே, எனக்கு முறித்து விடுங்கள். அட நீயே வேறிட்டு வளர்ந்ததா, அதை நான் ஒண்ணு செய்ய முடியாப்போ. ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அதை விசுவாசி. அந்த நேரத்துக்கு ஓடுறது இல்ல. 15ஆம் தேதி டியூ கட்டணும் ஆண்டவரே போ, 17ஆம் தேதி நைட்டு உட்கார்ந்து அதிபதிசாலித்தனம். ஹல்லேலூயா. அப்ப எதுல பசிதாகம் உள்ளவங்களா இருக்கணும்? ஏற்கனவே என் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இங்க நிக்கணும். இங்க நின்னா கனி கொடுப்பேன். சமயத்துல ஓட மாட்டேன், சமயத்துல காரியம் வாய்க்கும். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவாரு. புரிஞ்சா? டைட்டில் உள்ள போமா? அப்படி வாங்க. ஏசாயா 55. தாகமாய் இருக்கிறவர்களே, ஒரு அப்படி ஹோல்டு பண்ணுங்க. யாரெல்லாம் தாகமா இருக்கீங்க? நிறைய குடிச்சாச்சு. நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டிகளுக்கு வாருங்கள். தாகமா இருந்தேன்னா மட்டும் எங்க வரணும்? தண்ணீர் அண்டை. தண்ணீர் அண்டைன்னா யாரு? தேவன் அண்டை, சபை அண்டை. தண்ணி இங்க இந்த தண்ணி வருது, இப்ப வரதெல்லாம் தண்ணி. புரியுதா? தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, இங்க எல்லாரும் பணம் இருக்கு, நீங்க மாற்றி யோசிச்சோலோ. பணம் இல்லாதவர்களே வாருங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க?
பணம் எண்ண முடியாம இருக்கு என்ன பிரதர்? அப்படியா? பணம் தான் பிரச்சனையே. பாரு, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. வந்து வாங்கி சாப்பிடுவ எங்க? நான் கழுவந்திட்டை ஜங்ஷன், ஆற்றூர் ஜங்ஷன், மார்த்தாண்டம் மெயின் ரோட்ல தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அதெல்லாம் தூக்கிடலாம், அது புரியாது அவங்களுக்கு, வெளி உலகத்தானே புரியாது. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு போட்டு ஜூப்ளின் பெனடிக்ட் அப்படின்னு போட்டா என்ன செய்வானுங்க? டைமை கூட போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு துவங்கி ஒரு 12 மணி சரியா முடியாது, கட்ட முடிச்ச மாட்டாரு, போயிட்டே இருக்கும். பணம் என்ன விடுவீங்களா? எப்படி அவர் கரெக்டாக முடிச்ச மாட்டார், கரெக்டாக முடிச்சல. பணம் வாங்குறது கொஞ்சம் நின்று கொஞ்சம் கூட கிட்டுமா? எப்படி கொஞ்ச நேரம் கூட நின்னா கடைசியில் கொஞ்சம் நிறைய தருவாராம். இருப்பான், சேறு வெடிக்கிறது வரைக்கும் இருப்பாங்க. எப்படின்னா பணம் இவ்வளோ பச்சை ஆண்டவர் பேசியிருக்கிறார்ல. பணம் இல்லாதவர்களே வாருங்கள், தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் சோட்டவாரம். நானும் போடுறேன் பெருங்கன் விலையா, அப்படி இப்படி தமிழ்நாடு முழு உலகத்துக்கும் கூடுறேன். இனி சவுத் இந்தியான்னு போட போகிறேன் இல்லையா? இந்தியா, தமிழ்நாடு, சவுத் இந்தியா, இந்தியா கூட போகிறோம். நம்ம ஆளுக்கு புரியாது, ஃபாரினர்ஸ் வந்தால் தான் தெரியும் சபைக்கு. பாருங்க, அதை நீங்கள் பாருங்க, கிண்டல் பண்ணுறது இல்லை, நக்கல் அடிக்கிறது இல்லை, கவனமாக கவனிங்க. இது 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 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். புரியுதா உங்களுக்கு? இது இட் இஸ் நாட் ஜோக். தாகமாக இருக்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது இல்லையா? தேவைகளாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, சபைக்கு வாங்க. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பணத்தையே சாப்பிடுன்றார். வெறும் பணத்தை சாப்பிடுறது இல்லை, பணம் வச்சு உனக்கு என்னெல்லாம் ஆகணுமோ எல்லாத்துக்காகவும் பணம் இல்லாதவர்களே உங்க வாங்கி சாப்பிடுப்பா. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் எழுதியிருக்கார். ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதியிருக்காரு இல்லையா? எழுதியிருக்காரா? நாங்க வேற லவ் லெட்டரு. என்ன சமயத்தில் இதெல்லாம் மறக்குதுடா. போராளே போராளே போராளேன்னு முதல்ல ஒழிப்பாங்க. அடுத்து போனாளே போனாளே போனாளே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதோ? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணா எனக்கு தெரியாது. இதுதான் உலகம். ஆனால் அப்பா பாரு, பணம் இல்லை இருக்கியா, கஷ்டமாட இருக்கியா, வா என்கிட்ட, உனக்கு பாலும் பணத்தையும் தரேன், எல்லாத்தையும் தரேன். பணமின்றி, பணமே இல்லாமல் உனக்கு என்னது? பணம் இல்லாமல் பால். நீ போன உடனே என்ன செய்கிறாங்க? பால் கடையில் போகிற, யார் பால் கடையில் போகிற, அவங்க சொல்கிறாங்க வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்? என்னத்தை கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்க? எல்லாம் இதை புத்திசாலித்தனமாக யோசிச்சுக்கோ. பணமின்றி விலையுமின்றினா உன் கையில் எவ்வளவு வேணாலும் பணம் இருக்குது. பால் நாளைக்கே 10 லட்ச ரூபா. ஒரு கவர் பால் 10 லட்ச ரூபா. எனக்கு வாங்குவீங்களா? ஒரு கவர் பால் 10 லட்ச ரூபாங்க. எப்படி ஒரு கவர்? கவனமாக கவனிங்க. இப்போ கூட அந்த சத்தம் தானே கேட்டுச்சு உங்களுக்கு? ஆண்டவர் சரியான ஆளாகும், சாதாரண ஆளும் நினைக்காதீங்க. டெஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப பாருங்க, பணமின்றி விலையுமின்றி, புரியுதா? திராட்சரசும் பாலும் பகிர்கிறதுனா நாளைக்கே 10 லட்ச ரூபா ஒரு பாக்கெட் பால், 1/2 லிட்டர் பால் 10 லட்ச ரூபான்னு சொன்னா நீ என்ன செய்வ? கையில் எடுத்துட்டு வர முடியாது. காட்டுங்க கியூர் 10 லட்ச ரூபா நீ கொடுப்ப. அப்படின்னா பணம் உனக்கு ஒரு மரியாதை இல்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கும்.
பணத்துக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்ட, ஆனா அது உனக்கு மரியாதையை வேலை செய்யும். புரியுதா? ஒரு கவர் பால் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் உன் வீட்டில் பால் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும், தயிர் இருக்கும், எல்லா பதார்த்தமும் இருக்கும், ஒன்றும் குறைவுபடாது. பஞ்ச நாட்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ள எலும்புகளாய் மாற்றுவேன். இதுதான். கொரோனா வந்துச்சுங்க, ஒரு வருஷத்துல வாடி போயிட்டாங்கோ, வாழ்க்கை போயிடுச்சுங்கோ. இங்கோ பிசினஸ் தொடங்கணுங்கோ, அந்த ஆளை போச்சுங்கோ. எத்தனை பேர் சொல்லி கேட்டிருப்பிய இல்லையா? கொரோனா மட்டும் வரலைன்னா நீ கிழிச்ச. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் எந்த பஞ்ச நாட்களிலும் உங்களை கர்த்தர் திருப்தியாய் மாற்றுவார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாகிறே. கொரோனா வரும், என்ன வேணா வரும், நாளை என்ன வேணா வரலாம், ஆனா உன்னை கர்த்தர் திருப்தியாக்குவார். கொரோனா வர்றது அவருக்கு தெரியாது. பிச்சாச்சு என்ன பிச்சாச்சு கொண்டாலும் ஆண்டவர் தெரியும், அவர் தெரியாம ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்ன திருப்தியாக்க வர அவரே. பாருங்க, இதை டெய்லி எழுதுங்க. என்னது வீட்டில் எழுதி போடணும். எப்படி எழுதி போடணும்? பால் பிரச்சனை இருக்கும், எல்லாம் மொத்தத்தில் பண பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனை என்ன செய்யணும்? வந்து வாங்கி சாப்பிடுங்க. கீழே சூப்பராக சொல்லியிருக்காரு, பணமே இல்லாமல் விலையே இல்லை. உன்ட விலையே பேச மாட்டாங்க. சிலவங்களை பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு அங்கிள் சொல்லுவார், மாமா சொல்லுவார், நான் போனால் என்னை கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பார், நிற்க வைப்பார் மீன் வாங்குகிற இடத்துல. எப்படி மீன் வாங்குகிற இடத்துல? நல்ல மீனை வெட்டி காசை கேட்க மாட்டாராம். எப்படி? நல்ல மீனை வெட்டி காசு கேட்காமல கொடுத்துருவாராம். ஏன்? இவர்கிட்ட காசு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். புரியுதா? அதுதான் கீழே, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்களை பார்த்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு பால் வாங்க வந்திருக்கானா? மூஞ்சியை பார்த்தா தெரியலையே. உனக்கு பேரை கேட்டாலே அவன் பால் 10 லட்சம் ரூபான்னா ஒரு கவர் பால் 10 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்து போடுவான். சார் நீங்கள் காசு தந்தா போதும் சார், உங்ககிட்ட போய் காசு கேட்பனா சார்? பக்கத்தில் இன்னொருத்தன வருவான், காசு இல்லாம ஏரியால போல சொல்லுவான். அந்த வாய் இவன்கிட்ட எப்படி பேசுவோம்னா, உங்ககிட்ட போய் காசு கேட்பனா சார், அதை பார்த்துக்கலாம் சார். எப்படி சொல்லுவான்? நீ பார்த்தது இல்லையோ? ஒரு கடையில் நல்ல டீலிங் பண்ணி பாருங்க, டெய்லி ஒரு 2000 ரூபாய்க்கு சாதனம் வாங்கி பாருங்க, என்ன செய்வான்? நீங்கள் தான் அவனுக்கு முதலாளியே. நீங்கள் தான் அவனுக்கு முதலாளி. அவன் தான் முதலாளி, ஆனால் அவனுக்கு நீங்கள் முதலாளி ஆகிருவீங்க. ஹல்லேலூயா. படிச்சுக்கோங்க, அடுத்து போடுங்க. நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏன் வேஸ்டா உங்க நேரத்தை திருப்தி கொடுக்காத உங்க காரியங்கள்ல போய் பயங்கர பிரச்சனை பாஸ்டர், இது பிரச்சனை பாஸ்டர், அது எதுக்கு? நீதியின் மேல் பசிதாகமோட இருந்தேனா நீ எதுக்கு கவலைப்படுற? உன் எதிர்காலத்து குறித்து ஏன் தேவையில்லாத கவலை வருது? தேவையில்லையே. அவர்தான் வா, பணத்தை வாங்கிக்கோ, இலவசமா பெற்றுக்கோ, சாப்பிட்டுக்கோ, போ. ஹல்லேலூயா. இலவசம் நல்லதுங்க. நான் சொல்லுவேன், அரசியலில் இலவசம் நல்லது. நான் யாருக்கோ வீட்டில் நேட்டைக்கு முந்தின நாளைக்கு இருந்து உட்காந்து பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் போகும்போது அரசு பேருந்தில் பயணிக்கிற அத்தனை பேரும் இலவசம் இல்லையா? வரப்போகுது சீக்கிரமா. ஒரு சைட்லேருந்து இங்கே சொல்லுவானுங்க, இலவசம் ஏன்டா காசு விடுங்க. ஏய், இந்த உலகமே நமக்கு இலவசம்தான். அழைத்து வந்தவர் இந்த பூமியில் அவர் தீர்மானித்த திட்டத்தோடு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கல. தமிழ்நாட்டில் இருந்து பினராயி விஜயன் എനിക്ക് ഒന്നും തന്നില്ല, ഞാൻ എത്ര കാലം ഈ തമിഴ്നാട്ടിൽ ജീവിക്കും? മണ്ടൈ இருக்குதானே உனக்கு? ഈ പിണറായി വിജയൻ എനിക്ക് ഒന്നും തന്നില്ല, ഞാൻ ഈ തമിഴ്നാട്ടിൽ ജീവിച്ച് ചാവുന്നു. എന്തിനാണ് ഞാൻ ഈ തമിഴ്നാട്ടിൽ ഞാൻ ജീവിക്കുന്നേ അറിയില്ല. അടക്കിറുക്കാ, அது கேரளா. உன்னுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருந்துட்டு புத்தி எங்க போகுது பாருங்க. நிறைய பேர் இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க.
தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துட்டு கண்ட இடத்துல காரியத்தை தேடிட்டு இருக்காங்க. தேவன் உனக்கு வச்ச நீதியின் மேல பசிதாக ஓட்டுடுரு. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. உன்னை எப்படி கைவிடுவார் அவரு? ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. ஹலோ, என்ன இப்பதான் மேட்டர் கண்டென்ட் இப்பதான் வருது. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது வெயிட்டு போடு பிரேக்க. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கவனமாய் செவி கொடுக்கணும். எதற்கு? எது நீதி? டெய்லி காலையில் எழும்பி என்ன செய்யணும் தெரியுமா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. சே, இனி பல்ல தேய்க்கணும், குளிக்கணும், கடுப்பாரு அப்படிலாம் இருக்காது. அந்த கடுப்பெல்லாம் மாறணும்னா நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், நீ எதிர்பார்க்கிற நான் குளிக்கணும், பல் தேய்க்கணும், அதை செய்யணும்னு சொல்ற ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் உற்சாகம் வல்லமையா பலமா இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. காலையில் எழும்பணும்னு சொல்லு, இந்த பூமிக்கு என்னை அதிகாரியாக வைத்திருக்கிறேன் சர்வ வல்ல தேவனே, நீர் எனக்கு ஏற்படுத்தின நீதி என்ன? இந்த நாள் நீர் ஏற்படுத்தின நீதியை நீ செய்யும்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காய் நீர் ஏற்கனவே நீதியாய் தந்த சகலவற்றையும், நீதியாய் கொடுத்த மனைவி, நீதியாய் கொடுத்த சொத்து, நீதியாய் கொடுத்த வீடு, நீதியாய் கொடுத்த பிசினஸ், நீதியாய் கொடுத்த சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை வர்த்திக்க பண்ணும். எப்படி சொல்லணும்? சூழல் என்னவா இருந்தாலும் அப்ப நீதி விளங்கும், சரீரம் பலப்படும். சோர்வா இருக்கு. சோர்வு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த ஸ்கூலுக்கு போற பசங்களை எழுப்பி விட்டுருவீங்க நீங்க சீக்கிரமா? ரொம்ப கஷ்டம். என்ன தெரியுமா? ஏய், அவன் ரூட்டுக்கு போகணும். என்னது? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கெல்லாம் மொபைல் தராங்களாண்டா. அங்கே போயிருந்து ஒரு மணி நேரம் நல்ல கேம் ஆடலாமா, ஆனால் மொபைலை வீட்டுக்கு கொண்டு வரப்படாதாண்டா அப்படின்னா இவன் அங்கேயே படுத்துருவான். உண்டா இல்லையா? அப்படி தானே? ஸோ அவங்கள வச்சு சொல்கிறேன் நான், நீ எங்கேயுமே போகண்டாமாண்டா, வீட்டிலே உட்காந்துக்காடா, உனக்கு எல்லாமே வருமானம் எல்லாம் வீட்டுக்கே வருமாண்டா. 10 மணிக்கு சோறு இல்லை, சரி 10 மணிக்கு சோறு வராதா, காலையில் டிஃபனு, மத்தியானம் சோறு, சாயங்காலம் டீ, இரவு டிஃபனு, எல்லாம் அந்த இடத்துலேயே வருமாண்டா. ஹல்லேலூயா. நாட்டை தான் ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தேன். சிலவங்க எழுப்பி காலையில் இன்னைக்கு ரன்னிங் போனேன். இனி தொப்பை போட்ட உடனே ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. தொப்பை போட்டதுக்கு அப்புறம் எப்படி வரும்? தொப்பை போட்டு ஒரே தொப்பை பாருங்க. 5 நாள் ஓடுவாங்க. 6வது நாள் அந்த தொப்பை அப்படியே இருந்திருக்கும், ஒழுங்கா இருந்திருக்கும். அதை கொஞ்சம் அப்படி ஆசை காட்டி கொஞ்சம் கூட ஆக்கி விட்டுருவாங்க. பாத்தீங்களா? நான் நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். பணமுமின்றி விலையுமின்றி, பணமின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி மீட்கப்படுகிறன்னு ஒரு வசனம் இருக்கு. ஏசாயில தான் வரும். பணமின்றி 52 நினைக்கிறேன். பணமின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி மீட்கப்பட்டீர்கள். விலையின்றி மீட்கப்பட்டதுன்னா அவர் ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். ஹிஸ் பிளட், அவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னி போய் எதுக்கு பணம் கொடுக்கறது? இன்னி போய் நான் எதுக்குங்க பணம் கொடுக்கணும்? இன்னி போய் நான் ரத்தத்தை சிந்தனுமா? தேவையில்லையே. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஏற்கனவே திட்டமிட்டு இருக்காரு. அதை உங்க காது கேட்கணும். எப்படி கேட்கணும்? காதுல கேட்கணும். ஆனால் இதை சொல்ல வந்தேன், அதை சொல்ல முடியல. என்ன செய்யப்படாது? நிறைய பேருக்கு இது ப்ராப்ளம் இருக்கா? யூனிவர்சல் ப்ராப்ளம். இன்னைக்குலாம் யூனிவர்சல் ப்ராப்ளம் என்னன்னா, தொப்பையாரிச்சுங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஐயோ ஜிம்முக்கெல்லாம் காசு கட்டிட்டாங்க. சிலவங்க ஜிம்மில் போய் காசை கட்டிடுவாங்க. கட்டிட்டு என்ன செய்வாங்க? படுத்துருவாங்க. 2 நாள் போகும், கை கொஞ்சம் முறுக்கி
அடுத்து கஷ்டப்பட்டு 10 நாள் போவாங்க, பாடியை பார்ப்பாங்க. ஓ, அப்படிலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல. அடுத்து இங்க இப்படி தொங்கும், அங்க இப்படி தொங்கும், இப்படி தொங்கும். பாருங்க, நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் வந்து பணமின்றி விலைமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நான் சொல்றேன், டயட் ஒழுங்கா பார்க்க முடியலையா? வீட்டில் ஒன்றை மட்டும் பார்த்துக்கிறதுக்கே ஒரு வேலைக்காரன விசுவாசி. அப்படி என்னதை சொன்னி எங்களுக்கு கேட்கல. ஹலோ, கேட்கல பாருங்க. உன் வீட்டில் ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு நீ ஒரு ராஜா தானே? ஆபிரகாமுக்கு எண்ணற்ற வேலைக்காரர்களும் வேலைக்காரிகள் இருந்தார்கள். இருந்தார்களா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் அப்படி வச்சா, எல்லாரும் ஆண்டவர் அப்படி பார்த்தா, எல்லாருக்கும் எப்படி வேலைக்காரன் எங்க போறது? ஏய் சொல்லுங்க, ஏய் ஒன்னும் புரியல. இல்ல ஏய் இல்ல, ஏஐ, ஆர்டிஃபிஷியல், அப்படிதானே, இன்டெலிஜென்ட். பாடம் எடுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கே வந்தாச்சுங்க. பொம்மை, என்னது பொம்மைன்னா புரியும் உங்களுக்கு? ரோபோடா. ஆண்டவர் எவ்வளோ தலை. நான் சொல்கிறேங்க, ஒன்றும் இல்லையா, வேலைக்காரர் யாரும் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. பார்த்துக்க, நம்ம பெஞ்சகாரர்களுக்கு கஷ்டப்படுறது பிடிக்கும், நல்லா கஷ்டப்படணும். ஆனால் என்ன செய்யப்படாதுன்னா, இவங்க காலை ஒரு ஆள் நோண்டுறது பிடிக்காது. எனக்கு துணியை நானே துவைப்பேன் பண்ணுறது. ஏய், நீ அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா? துணி துவைக்கிறது இருக்குது, உன்னை காலையில் தட்டி எழுப்பும், நல்ல பாடல்களை பாடு, ஆராதனை ஆராதனை ஷரபலபரபா, அதே அந்நிய பாஷை பேசும். திங்கரபம்பர சந்தல பாத்ரா ரிப்ரபா சிஷ் டட்டு 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 எழும்பி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? ஏழை இதே நம்ம சபை மக்கள் இதெல்லாம் யோசிக்கிறது இன்னும் 15 வருஷம் ஆகும். அதெல்லாம் வந்து சாணியாகி ஏஐ தாண்டி பிஐ சிஏ ஆனது பிறகு நம்ம ஆளுங்க யோசிப்பானுங்க. அட்வான்ஸாக யோசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி ஜனங்களுக்கும் எத்தனை ஆயிரம் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுக்கத்தக்கதாய் தேவன் செழிப்புள்ள தேசத்தை இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அவர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை கர்த்தர் செழிப்பாய் வைப்பார். ஹல்லேலூயா. அது இல்லை இது இல்லை நொல்லன்றது. உடம்ப பத்திரமா பார்த்துக்கணுமா, அதுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் போடு. யாரு? ஏஐ. என்னது? ஏன்னா ஏஐக்கு இவ்வளோ வரப்போகுதுங்க. நீங்கள் பாருங்களேன், உங்களை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வரும். சமையல் வேலைலாம் காலையில் செஞ்சுட்டு, உங்களுக்கு நாளைக்கு ஃபுட் என்ன ஃபுட், நாளைக்கு உங்களுக்கு என்ன ஃபுட் செய்ய வேண்டும் ரோசிலேட், எனக்கு நாளைக்கு நல்ல முருகல் தோசை 2 வேண்டும். காலையில் அதை நல்லா முறுக்கி வச்சுட்டு ரோசிலேட் எலும்பு, அதுக்குள்ளே வேற டிபார்ட்மெண்ட் ஒன்று வரும், பல் தேய்க்கிற டிபார்ட்மெண்ட், அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட், எல்லாத்துக்குமே ஒரு ஆள் இருக்கும். சூப்பர்ல. அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிங்க. மேலானவைகளை நாடுங்கள். எப்படி நாடணுமா? கீழானவே இல்லை, கண்டவன் கடியவன் எல்லாம் அனுபவிச்சதுக்கு பிறகு பிச்சை. ஓ, அம்பானி மட்டும் என்ன, அவர் மட்டும் தங்கத்தில் ஆட போடும். ஏண்டா உன் அப்பன் தங்கத்தில் மண்ணே போட்டிருக்காரு, தரையே போட்டிருக்காரு. இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்களா? உன் நினைவு எப்படியோ அப்படிதான் நீ இருப்பாய். உன் ஆத்தும வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். இதுதான் பரிசுத்தம். நீங்க நினைக்கலாம், சொல்லுவாங்க போதிப்பாங்க, பரிசுத்தத்தை போதிக்கவில்லை, மற்றதுக்கெல்லாம் பிச்சை எடுத்துட்டு, என்னதுக்கு? பணத்துக்கு பிச்சை எடுத்துட்டு நாடுவில் நீ செழிப்பாய் வாழ்வது எழுதி வச்சுக்கோ. நீ செழிப்பாய் வாழ்வதே பரிசுத்தம்.
உன் ஆத்துமாவில், உன் சரீரத்தில், உன் வாழ்வின் எல்லா பகுதியிலும் செழிப்போடு வாழ்வதுதான் பரிசுத்தம். ஏதாவது ஒன்ன விட்ட அந்த பரிசுத்தம் போயிடும். மாம்சத்துல மட்டும் நல்லா செழிப்பா வாழ்ந்துட்டு ஆத்மாவில் விட்டுட்டுனா முடிஞ்சு போயிடும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கவனமா இருங்க, புத்திசாலித்தனமா இருங்க, சத்தியத்துல தெளிவா இருங்க. அப்படின்னா நீ சரியா இருக்கணுமே. இப்ப இந்த சிலவங்க இருப்பாங்க, பரிசுத்த கூட்டம் நடுவில் துதிக்கின்ற சுத்த ஜோதிக்கு அப்பல போச்சா தானே, இதுல பரிசுத்தம். நான் இப்படிதான் ஆராதிப்பேன், எனக்கு இப்படிதான் வருது, அதான் பரிசுத்தம். ஃப்ளெக்சிபிலிட்டி. கண்டமேனிக்கு வாழ்றது இல்லை, தேவன் வைத்த நீதியில பசி தாகத்தோட இருந்தா அவருடைய டேஸ்டுக்கு நீ வாழ்வ. பரலோகத்தை ஒரு நாளை போய் காண. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, பரலோகத்தை ஒரு நாள் போய் ஆவியான விடிய காலம் பேசினார். நான் ப்ரிப்பேர் பண்ணி முடியுமா 5:30 எத்தனை 5:30 மணி. அப்பதான் ஒன்று என்கிட்ட சொல்றாரு, லிசன், இங்க இருக்கிற எல்லா மனுஷன், ஒரு ரகசியத்தை சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா மனுஷனும் இப்போ அனிதா நேவி ப்ளூ கலரில் ஒரு சுடிதார் போட்டிருக்கா, ஏன் நல்லா பிடிச்சிது. உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்யணும், சிஸ்டர் எந்த கடையிலேருந்து வாங்கினீங்க, சாதாச்சுவனா, சரி நல்லா இருக்கு, கேட்டியலா இந்த ஆளுக்கு என்னானே புரியாது. என்ன என்ன அதுக்குள்ள இந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏய், நீதியின் மேல் பசிதாக உண்டனா. இப்ப அனிதா ஒரு தேவன் அறியாத பிள்ளைன்னு வச்சுக்கோ, அவளுக்கு நம்ம புத்தி சொல்ற மாதிரி இருக்கும். நீ ஆடைய போட்டிருப்ப, உன்கிட்ட அவங்க கேட்பாங்க. அதுதான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருப்பாரு. இங்க எல்லாம் தலைகளா கிடையாது. ஒரு நடிகை போட்ட உடனே இவளுக்கு ஒரு அவசாரம், கப்புகை இப்ப நல்லா தான் இருக்கு, ஒரு காலத்துல பிடிச்சாத்த கப்புகை இவளுக்கு திரும்ப பிடிச்ச அளவுக்கு கேட்டா இப்ப இதுதான் ட்ரெண்டுன்றது. ஆடா கிறுக்கி, இது ட்ரெண்டு, இதை விட புதுசா ஏதாவது உண்டா கொண்டு வா. அதுதான் தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற நீதி. இந்த உலகத்தை மாற்று. அட்லீஸ்ட் உன்னை சார்ந்தவர்களை ஆச்சு நீ மாற்று. மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதான் கிறிஸ்தவம். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவரா தேவனுடைய சக்தி வாய்ந்த விசுவாச பிள்ளை. Understand what I am telling. எதை எடுத்தாலும் அந்த குறை, இந்த குறை, அதுல குறை, இது குறை. அனிதாவே நான் பார்த்துட்டு இருக்கேன், வேற்று பிள்ளை. இவளுக்கிட்ட இவ என்ன போடுறா, இவ என்ன சட்டையை போடுறா, இவ என்ன பேண்டா போடுறான்னு பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ. இவளை மாதிரி இன்னொரு புனிட்டா வருவா. புனிட்டால்தான் நான் ஃபுல்லா குறைய பார்ப்பேன். இவ நல்லா இருக்கா, இவளை வெறுத்து இவளை நான் என்ன செய்றேன், சிங்கி அடிக்கிறேன்னு அர்த்தம். அந்த புத்தி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். See the psychology. இதுதான் உளவியல். உளவியல் ரீதியா இப்படிதான். ஒன்றை ஆராதிக்கிறோம் என்றால் இன்னொன்றை வெறுப்போம். ஆனால் ஆராதனைக்குரியவரை மாத்திரமே உயர்த்தினால் நீ ஆராதனைக்குரியவனாய் மாறுவாய். நீ எல்லா துதியை மகிமையும் அவருக்கு செலுத்திக் கொண்டே இருப்பாய். அண்டர்ஸ்டாண்ட்? லாஜிக் கரெக்டா எடுத்துடணும் பாருங்க. வசனத்தோட சரி ஆண்டவர் என்ன விரும்புறாருன்றது தெரியலன்னு வச்சுக்கோங்க, வசனம் புரியாது.
நீ 7000 தடவை பைபிளை படித்தாலும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது. ஹல்லேலூயா. அதான் தாவீது உள்ள போய் பார்த்ததுனால தான் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். ஹல்லேலூயா. போன செவ்வாய்க்கிழமை பேசின மெசேஜ் கேளுங்க. சங்கீதம் 55 பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ அதில் டீப்பாக கொஞ்சம் பேசியிருக்கோம், கேளுங்க. பாருங்க, உள்ள போய் கேட்குறான். தப்பு பண்ணதே இவன். யாரு தப்பு பண்ணதே இவன் தான். அவ்வளோ தைரியமாக கேட்குறான், தூக்கிருங்கன்றான். நீதிமான் கேட்கிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். தெரியுமோ? அந்த நீதிமான் யாரா இருக்கணும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவராக இருக்கணும். ரைட்டா? திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. 3வது வசனம் பாருங்க. 3வது செவியை சாய்த்து உங்கள் செவியை சாய்த்து. எங்க மறுபடியும் 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 செவியாக்கு சாக்க சொல்லியிருக்கு. என்னது? செவியை சாய்க்கணும். செவி இருக்கா? எல்லாம் செவி. செவியன் செவியன்னு வேற யாருக்கோ சொல்லு. நீ உங்களே நீங்க சொல்லு. லே செவியா, செவியா கேக்குதா? என்ன கேட்கணும்? லே செவி பயலே கேக்குதா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், just come, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். புரிஞ்சுதா? எதுக்கு கத்துறோன்னு புரிஞ்சுதா? எதுக்கு வசனத்தை கேட்கணுன்றது சொல்றோன்னு புரியுதா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். எப்படி வரணுமா? காலைல சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? உங்களுக்கு இங்க ஆக்ஷன் பண்ண நல்லா இருக்கு. எப்படி வரணுமா? ஒச்சரிஞ்சு வரணும். எப்படி? ஏன்னா அப்படிதான் வரணும். ஏன்னா கழுத வழியில நிற்கும், வார வழியில கழுத கத்தும். கழுத எப்படி கேட்க கத்தும்? அதனால என்ன செய்யணும்? உச்சரித்து வர வேண்டும், செவியை சாய்த்து. என்ன தேவன் பாருங்க, நம்மளை ஏற்கனவே அவருக்கு தெரியும் இல்லையா? ஒன்ன மட்டும் இல்லடா, கழுதையும் சேர்த்தான் தெரியும், கழுதையும் தெரியும், பிள்ளையும் தெரியும், அவருடைய பிள்ளையும் தெரியும், கழுதையும் தெரியும். கழுதைகள் மத்தியில, ஓநாய்கள் மத்தியில தேவன் பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பர் நமக்குண்டு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பத்திரமாய் பார்ப்பார். உங்களை என்னை நம்பி இங்க அனுப்பல, மேய்ப்பனை நம்பி அனுப்பி இருக்கிறார். பாருங்களேன், பாருங்க 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 பாருங்க, கேளுங்க, கேக்குதா? உங்கள் பாருங்க, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்குமா. முதல்ல எது பிழைச்சணும்? ஆத்துமா பிழைக்காம கண்டதெல்லாம் பிழைக்காது. ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அது பெரிய ஆசீர்வாதங்க. தாவீதுக்கு அருளின நித்திய உடன்படிக்கைனாலே உறவு. அவர் உங்களை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை வரும்போது, தெரிக்கும் போது, பிரச்சனை வரும்போது, அசைக்கணும்னு வரும்போது, ஒழுங்கா போனா கொல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிசாஸ்ட எப்படி பேசுவ? ஒழுங்கா போனா கொல்லாம் அப்படிதான் நீ பேசுவ. போனியா தினமும் பிசாசு வரட்டு, தினமும் ஒன்றும் பிசாசு வரட்டாத. தினமும் என்ன செய்? உன் ஆத்துமா பிழைக்கும் போது தேவனிடத்தில் செவியை சாய்த்துக்கொள்.
தேவனுடைய வார்த்தையை கேட்டதான் பிழைப்ப. உன் பிழைப்பு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட். ஜெபத்துல கிடையாதப்பா, ஆராதனையில கிடையாது, வார்த்தையில். சொல்லுங்க, வாயை தரையுங்க. வார்த்தை 10 மணி நேரம் உட்கார்ந்து வார்த்தையை பேசினாலும் உங்க பாஸ்ட் டயர்ட் ஆகலைன்னா கேட்கணும். உங்க பாஸ்ட் டயர்டா, அவரே டயர்டாகாம இருக்கிறாருன்னா தாங்க தாங்க தாங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் கிருபையினாலே தேவன் தன்னுடைய அத்தனை தகுதிகளையும் தாவீது கொடுத்திருக்கிறார் பாருங்க. உறவு. ஹல்லேலூயா. ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. ரைட், 66, ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்க தேற்றப்படுவீங்க. நீங்கள் எருசலேமிலே ஒரு மனுஷனை இப்படிதான் தேற்றுவார். எப்படி தேற்றுவாரு? ஒரு அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருந்தா, ஒரு அப்பா இருக்கிறத விட ஒரு அம்மா பக்கத்துல இருக்கும்போது அது ஒரு பெலன் பாருங்க, அது ஒரு உதவி பாருங்க. புரியுதா? சந்தோஷம். அதே மாதிரி தேற்றுவார். அப்படியே திருப்பி சங்கீதம் 145, சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பா சமீபமா இருக்கிறாரு. அடுத்த வசனம் பாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்னா, எனக்கு ஒரே பயமா இருக்கு, நான் என்ன சர்ச்சுக்கு போகல. ஏன்? ஒரு பயங்கர பயம். அது இல்ல, எந்த சூழலிலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சபைக்கு காலையில நேரங்காலத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சபையில் வந்து காத்திருப்பேன். ஒரு அரசனே காத்திருந்திருக்கிறான். இந்த தாவீது தான் காத்திருந்திருக்கான் பாருங்க. ஆலயத்தில் படுத்து தூங்கி இருக்கிறான், எப்படா ஆலயம் திறக்குன்னு. ஆனா நமக்கு பெரிய அளவுகள் இருக்குது. அந்தபடியே காலையில ஒரு ட்ரிப் போச்சு பாருங்க. புடவை வாங்குறதுக்கு நம்ம அம்மா காசு கேட்டது மாதிரி கடை நம்மள்ட்ட வந்து சொல்லிடுவாங்க, சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4:13. யோவான் 4, ஒரு 2-3 வசனங்களை பார்த்து முடிச்சுக்கலாம். யோவான் 4:13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் எங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். போதும். பாருங்க, இங்க ஒரு பொம்பளைக்கிட்ட வந்து இயேசு இன்ட்ராக்ட் பண்றாரு டைரக்டா. அப்போ என்ன கேட்குறாருன்னா, நான் உனக்கு கொடுக்குற தண்ணி ஒரு நாள் உனக்கு தாகத்தை மறுபடியும் ஏற்படுத்தாது, அது ஊறிக்கொண்டே இருக்கும். எப்படி? இப்போ மதகு இருக்குங்க, ஊற்றண்டை இருக்கு, ஊற்று மதகு இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, லிசன். அந்த ஸ்திரீ முந்திர வசனம் 14 பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. லிசன். அது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த சக்தி. புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்கல்ல, இந்த வாக்குத்தத்த வார்த்தை கேட்குறீங்க, நீதி, அந்த நீதியின் மேலே நீங்கள் பசிதாகமா இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள தாகத்தை ஒரு நாளும் கொண்டு வராது. ஏன்னா ஊறிட்டே இருப்பீங்க. நீங்க தான் பைப்பு. எப்பவுமே இந்த அடிபம்பு இருக்கு, பாத்தீங்களா? அடிபம்பு பாத்திருக்கீங்களா? அடிபம்பு எப்போ பார்த்தாலும் தண்ணி வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த பம்பெல்லாம் இல்லை பார்த்துருங்க. நான் ஏறி கடந்து இப்படி தூங்குவேன் பாருங்க, அடிபம்பில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வரும், ஜீவ ஊற்று பாருங்க. அப்போ நீ தண்ணீரை குடிக்க ஒரு காலம் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூட்டா இருக்கும். லைஃப் கேரண்டி. எப்படிங்க? வாழ்நாள் முழுவதும் கேரண்டிங்க. இங்க செத்து போனா பரலோகத்திலையும் கேரண்டி.
இங்க இருக்கும் போதும் கேரண்டி, செத்து போனாலும் கேரண்டி. இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உறுதி பண்ணி இருக்கிறார். நீ கேட்கிற வார்த்தை இங்க மட்டும் இல்லைங்க. ஆனா இதை உன்னை சொல்லணும்னு நினைச்சேன்ல, நான் விட்டேன். ஞாபகம் இருக்கா? விடிய காலன்னு சொல்லி நான் ஷிஃப்ட் ஆனேன். ஞாபகம் இருக்கா? இப்பதான் கொண்டு விட்டாரு. எத்தனை பேருக்கு வேணும் அது? ஆண்டவன்ட்ட சொன்னாரு, டேய் வார்த்தை பொய் இல்லை, நான் சொல்றதெல்லாம் இனி பலிக்க போகல, ஏற்கனவே அது ஆயிடுச்சு. எவன் எல்லாம் இங்கே வாழ்கிறானோ அவன் என் கூட அங்கே வாழ்வான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி வாழ்வான்னு தெரியுமாடான்னு கேட்டார். எப்படி வாழ்வான் தெரியுமா? நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீ இங்கே என்ன சாரி போடுறியோ அங்கே அந்த சாரி கிடைக்கும். நீ இங்கே சத்தம் கேட்கலையே, உடனே ஸ்லோவாச்சு. நீ இங்கே கோட்டு சட்டு போட்டால் அங்கே கோட்டு சட்டு கிடைக்கும். நீ இங்கே தங்கத்தில் ஆடை போட்டால் அங்கே தங்கத்தில் ஆடை கிடைக்கும். நீதியின் மேல் விசுவாசமா இருக்கணும். அப்போ உன்னை சாலமோனை காட்டிலும் மிக அதிகமாய் உடுத்த வல்லவர் தெரியுமா? சாலமோனுக்கே ஒரு செக் வச்சிருக்கிறாரு. காட்டு புஷ்பத்தை, யாரு? அனில் அம்பானியை, முகேஷ் அம்பானியை உடுத்துறதை காட்டிலும். சொல்ல மாட்டியலே ஏங்க? முகேஷ் அம்பானி சொல்லுங்க. யாரு? அது உங்கள் அப்பனுக்கு அப்பன், பெரிய பணக்காரன் இந்தியாவில். அவன் உடுத்தி இருந்ததை காட்டிலும் உன்னையும் என்னையும் மேலாக உடுத்த வல்லவர். எல்லாம் சாலமோன காட்டிலும் பெரிய எல்லாம் உடுக்கலை, ஒருத்தரும் உடுத்தலை இன்னைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா. அப்போ இது எனக்கு சொன்னாருங்க. இல்லை காலையில் விடிய காலம் வெளுப்பாங்காலத்து கனவு பலி கேட்டலா? இது கனவு இல்லை, இது விஷனு. பாருங்க, நீ இங்க எதை அனுபவிக்கிறியோ அது அங்க அனுபவிக்க விடும். அங்க போனோன்னு நீ இங்க குண்டக்க மண்டக்கன்னு வாழ்ற இல்ல. நான் கத்தருக்காக கிழிந்த ஆடை கிடைச்சுன்னா போட்டுக்க. வனாந்திரத்தில் போனேன் இல்லையா? வனாந்திரத்தில் போனேன். அங்க என்ன எப்படி இருக்கணும்? அங்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். அங்க சில வேளை நீ வேற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனா அங்க அழுக்காயிரும். அதுக்காக நீ என்ன செஞ்சுக்கோ? கருப்பு ஆடைகளை உடுத்துக்கோ இல்லையா? ஆமா, நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், கருப்பா போட்டுக்கோ. உங்களுக்கு இன்னும் விளங்க லேட் ஆகும். அப்போ பூமியிலே நீ எதை அனுபவிக்கிறியோ, கட்டுறதுன்னா அது புரிஞ்சுக்கோங்க. பூமியில நீ என்ன வீட்டில் இருக்குதியோ அதுதான் அங்க வீடு. இங்க ஓலை குடிசை தப்பு இல்லை, ஓலை குடிசையில கூட நீ இருந்துக்கோ. ஆனா உன் இருதயம் சர்வ வல்லவர் நினைத்தது போல இருந்தால் ஓலை குடிசையில் இருக்க மாட்டேன், சொல்லி போடுறேன். நம்ம உடனே ஓலை குடிசையை மேன்மைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஓலை கடிசை பாட்டை எழுதிடுவாங்க நம்ம ஆளுங்க. இந்த ஆலயம் சுத்தமாயிருந்தால், இந்த ஆலயம் திட்டமுள்ள ஆலயமாயிருந்தால் உன் வீடு இங்க பராக்கிரமா இருக்கும். உன் வீட்டில் சுத்திலும் ஏஞ்சல்ஸ் காவல் இருக்காங்களோ இல்லையோ, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. புரியுதா? ஆமா, என் வீட்டுக்கெல்லாம் நீ வரணும்னா என்னது? 7 அடுக்கு பாதுகாப்பு. எப்படி? ஃபுல் ஸ்கேனிங். பாஸ்டர் எஸ், எப்படி? எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்ரிதிங் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே ஒரு இது இருக்கு பாருங்க. அவங்க சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. விட்டுருங்க ஐயா ஆள் தான் இன்னும் அதே மாதிரிதாங்க. அப்படி 7 அடுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, பாஸ்டரே வந்தாலும் அப்படி நீங்க ஜெபிக்கணும். பாஸ்டரே வந்தாலும் 7 அடுக்கு பாதுகாப்பு தான்.
ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? இப்படியெல்லாம் நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, அங்க பல பாதுகாப்பு இருக்கு உனக்கு. அங்க இதை பத்தி கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த வாழ்க்கையை இங்க ருசி பார்க்கணும். கொஞ்சமாச்சும், கொஞ்சம் ருசி பார்க்கல, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று காண்பேன். ஒரு நாளும் காண போறத நீ இங்க ராஜ்யத்தை அனுபவிக்கணும். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. இதை தான் இங்க அனுபவிக்கணும் வரங்க. அப்படி திருப்பி கொள்ளுங்க. பாருங்க 6ஆம் அதிகாரம் யோவான் 6 பாருங்க. யோவான் 6:44 நான் படிக்கிறேன். யோவான் 6:44 பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொண்டு விட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்ப என்ன கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளணும். உங்க எதிர்காலத்தை கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, நான் எதிர்காலத்தை கற்றுக்கொள்ளணுங்க. நிறைய கற்றுக்கொள்ளாம விட்டுட்டேங்க. அந்த காலத்தில் நான் படிச்சிருந்தேன்னா எப்படி அந்த காலத்தில் நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்திருப்பேன். சொல்லியில்ல, சொல்றது கேட்குறீங்கல்ல, கேட்டு சொல்லியிருப்பீங்கல்ல. அந்த காலத்திலேயே நான் கர்த்தருடைய சத்தியத்தை தெளிவாய் அறிந்திருந்தேன் என்றால் இன்றைக்கு நான் பிழைத்திருந்த பிழைப்பு வேறே மாறி இருக்கும். என் வாழ்க்கை வேறமையா இருக்கும். இப்பவும் தாமதிக்கிறதில்லை. இப்பவும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய வார்த்தை இழந்தவைகளை கூட மறுபடியும் எனக்குள் கொண்டு வரும். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நான் பெறுவேன். That is a faith. அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அங்க பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காத. இழந்ததுக்கு ஒரு பாட்டு, இழக்க போறதுக்கு ஒரு பாட்டு, நடுவில் இருந்து ஐயோ சத்தே பானியே. நிறைய பேரு தன்னுடைய சரீரத்தை பிணமா வச்சு அழுறாங்க. ஹலோ, புரியலையோ? ஐயோ என் வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு நீ சொல்லுவது என்ன தெரியுமா? உன் சரீரத்துக்கு நீ என்ன செய்த? சாவு கொண்டாட்டம். ஐயா இல்லையா? அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? 4 மெழுகுத்திரி. எப்படி? 4 மெழுகுத்திரி. மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடு ஒன்று, இங்கே ஒன்று. பைசா இருந்தால் நிறைய என்னதான் வாங்கி கொளுத்தி வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து போர்த்தி கொண்டு நடு ரூம்ல, லிவிங் ரூம்ல என்ன செய்யணும்? படுத்து அப்படி செஞ்சே பாருங்க. அப்பதான் தெரியும் சே எவ்வளவு கேவலம். நீ அலற எதிர்காலத்தை குறித்து, ஐயோ பணத்துக்கு என்ன செய்வை, ஐயோ இந்த காரியத்துக்கு என்ன செய்வை, ஐயோ. நடுவுல வா சரீரத்தை நீயே வச்சு சாகாத சரீரத்துக்கு பிணத்தை பார்த்து ஒன்ன சரீரத்தை உன் வாழ்க்கையை நீயே பார்த்து அலற. நீ செத்தா கூட உன்னை பார்த்து யாருமே அலறக்கூடாது. எப்போ வந்துருவானோ ராத்திரி. ஐயோ, நீதிமான் மரணம் தேவன் பார்வையில் அருமையா இருக்கும். ஹல்லேலூயா. நீ மரித்தால் அவ்வளோ சந்தோஷம் வரணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்காய் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து வெற்றி சிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லணும். சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. மரணம் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாகணும்னு ஆசை? இப்போ வரேன். எத்தனை பேருக்கு 200 வருஷம் வாழணும்னு ஆசை? 200. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 மரணத்தையும் அடக்காறதுனா நான் தான் பண்ணுவேன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. 500 வருஷம் வாழணுன்றவன் எத்தனை பேரு? இன்னைக்கு கை தூக்க மாட்டீங்களே. அடக்க ஆராதனை இல்லையோ? ஹல்லேலூயா.
நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நித்திய நாட்களுக்கு நம்ம இந்த பூமியில வசித்திருப்போம். ஒருவேளை சரீர பிரிவு இந்த பூமியில ஏற்பட்டாலும் அது விசுவாசமாய் தான் இருக்கும். மற்றவர்களுக்கு அது ஒரு விசுவாசமாய் தான் இருக்கும். என்னுடைய மரணம் மற்றவர்களுடைய இருதயத்தை சேதப்படுத்தாது. என்னுடைய மரணம் மற்றவருடைய விசுவாசத்தை கலங்க பண்ணாது. இந்த மனுஷன் இவ்வளவு வாழ்ந்திருந்தால் என்னால வாழ முடியுங்கிற தைரியமும் விசுவாசம் உண்டாகும். நீதியின் மேல் பசிதாகமாய் இருந்தால் உன்னை இப்படிதான் வாழ வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே பாருங்க. 7வது அதிகாரம் பார்த்துருப்புங்க. 7:37-39 வரைக்கும். 7:30 நான் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாள் பிரதான நாளில் இயேசு என்று சத்தமிட்டு, தாகமா இருந்தால் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு. நீங்க கேட்கிற வார்த்தையே எஸ் ஆமென், இது எனக்கு நடக்கட்டும்னு இந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுட்டு ஆமென் சொன்ன உங்களுக்கு நான் சொல்றேன், கேட்ட வசனம் ஆவியா மாறிட்டு இனி உன் வாழ்க்கையில் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. புரியுதா? தம்மை குறித்து தாகமா இருக்கிறன வா அப்படின்றல வந்த உடனே நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டா. இப்ப நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறது ஜீவ தண்ணீர். தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ தண்ணீர். இதை நீங்க பருகிட்டீங்க. பருகணும்னா இது என்னாச்சு தெரியுமா? ஆவி உள்ள என்ன ஆகும்? 40 வருஷம் இல்ல 400 வருஷம் வாழுவேன்ற விசுவாசம் வந்துருச்சு இல்ல, அது ஆவியில போய் கலக்கும். ஆவிக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோ, சரீரம் அப்படி இருக்கும். கிட்னி 4 கிட்னி வரும். ஹல்லேலூயா. ஒரு கிட்னி சொல்லும் உனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ டாக்டர் கிட்ட போய் காட்டுட்டா, டாக்டர் இல்ல சிஸ்டர் உங்களுக்கு 1க்கு 4 கிட்னி இருக்கு அப்படியா சொல்லுங்க. தேவனால் அப்படி வச்சுதான் உன்னை பாதுகாக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பிழைக்க வைக்கணும்னா அப்படி வைப்பாரு. புரிஞ்சா? ஒரு கிட்னி கூட இல்லாம இருப்பான், செத்தே போயிடுவானுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வளர்ந்துருக்கு சிஸ்டர், அடுத்து ஒன்றை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்புற மாதிரியா இருக்குது? நம்பினாதாண்டா சோறு தருவாங்க. மரியாதைக்கு நம்பு, இல்லைன்னா சோறு கிடைக்காது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். உனக்கு ஒரு கிட்னியை எக்ஸ்ட்ரா தந்தாதான் நீ பிழைப்ப என்றால், என் தேவன் மறுபடியும் வாழ்க்கைய ஆழத்துக்குள்ள போய் புதஞ்சதை எடுத்து அதை சேதப்பட்டா தூக்கி எறிஞ்சிட்டு புதிய கிட்னியை வைப்பார். ஹல்லேலூயா. தேவனால் இது கூடும். கண்ணுக்கே தெரியாத ஒரு திசு, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஸ்பாம், ஒரு ஸ்பாம்ல இருக்கிற ஒரு குட்டி அணுதான் நீ. அங்கிருந்து உன்னை உருவாக்கி இத்தனை நாள் உன்னை கொண்டு வர முடியும் என்றால் தேவனால் என்ன கூடாது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதன் மேல பசியா இருக்கணும்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எங்க வந்தால் என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்லி அள்ளி பிடிக்கணும். இந்த கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறா தெரியும் பாருங்க, அப்படியே நிற்போம். இம்முட்டு போல பாலு, எவ்வளவு இம்முட்டு போல தான் பாலு. ஒருத்தன் போடுவான், 11 பேர் நிற்போம். கேப்பு பெருசாக இருக்கும். பாலு எந்த கேப்பில் வந்தாலும் ரேப்பா ஷட்டே அப்படி எத்தி சாடி பிடிக்கிறது பாருங்க. அது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். அதே போலதான் தேவனோட வார்த்தை எப்ப எந்த திசைக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. வரும்போது லவக்குன்னு பிடிச்சிடணும். பிடிச்சேன்னா அந்த நீதியில வாழ்ந்துருவேன். அதில் பசிதாக மேலும் மேலும் உனக்கு உண்டாகும். ஒரு வார்த்தையின் மேல நீ நம்பிக்கை வச்சு அதை அனுபவிச்சேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நன்மையா வர ஆரம்பிச்சு வச்சுக்கோ. மறுபடியும் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையில நீ தாகமுள்ளவனாய் மாறுவாய். கர்த்தர் எனக்கு நேற்றைக்கு அதை பேசினோம், இன்னைக்கு இதை நடத்தினோம், இனிமேலும் நான் அவர் சொல்லுகிற எல்லா தத்தத்தையும் நான் கேட்க முனைவேன். அதை என் காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு நிற்பேன். அதுதான் தாகம். அந்த தாகத்தில் இருக்கிற நீ தோல்வி அடைய முடியாது. ஹல்லேலூயா.